பேசுங்கப்பா. பேசாம மட்டும் நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன். நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போவேன், தள்ளாடி போவேன், தளர்ந்து போவேன். என் கூட பேசுங்க. ஆமென். பேசாம மட்டும் என் கூட பேசுங்கப்பா. பேசாம மட்டும் இருக்காதீங்க ராஜா. தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. மீட்பர் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரத்தின் 9, 13 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். யோவான் 21, 9, 13 வசனங்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இந்த மாதம் தந்த வார்த்தை இதுதான். அவருடையவர்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணினதை அவர்கள் கரை இறங்கின உடனே அவர்களுக்கு காண்பித்தது மட்டுமல்லாமல் அவர்கள் கையிலே அதை எடுத்து கொடுக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் தகப்பன் எனக்கானதை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் காண்பிக்கிறார், கையில எடுத்து கொடுக்கிறார். ஆமென். அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் உண்டு பண்ணி வைத்தவைகளை ஒரு கண்ணும் காணவில்லை. ஆனா உண்டு பண்ணதுக்கு அப்புறம் கரை சேர்ந்த உடனே, அந்த கரையில இறங்கின உடனே, ஆமே, கடந்த நாட்கள் ஆவியானவர் இந்த வார்த்தை அதிகமாய் இடைப்பட்டதுனால தான் இந்த மாதம் இந்த வார்த்தையை எடுத்து பேசி கொண்டிருக்கிறோம். ஆமே, நம்பிக்கையோடு காத்திருங்கள். நமக்கு கரை தெரியலைனாலும் சமுத்திரம்னு ஒன்று இருந்துன்னா கண்டிப்பா அதுக்கு என்ன உண்டு தெரியுமா? சத்தமா சொல்லுங்க, கரை உண்டு. ஹல்லேலூயா. ஆமா, கரை உண்டு, கலங்காதே. கரை உண்டு. ஹல்லேலூயா. நடுக்கடல்ல இருக்கிறவங்களை நடுக்கடல்லேருந்து சுற்றி பார்த்தா என்ன தெரியாது தெரியுமா? கரை தெரியாததுனால எது இல்லைன்னு ஆயிராது. கரை இருக்கான்னு கேட்டால் கரை இருக்கு, எனக்கு தெரியலை. ஹல்லேலூயா. இவங்களுக்கு கரை தெரிந்தது எப்படி தெரியுமா? அந்த கரையில் யார் நின்றா தெரியுமா? இயேசு. அவர் தான் நம்முடைய கலங்கரை விளக்கு. ஹல்லேலூயா. கலங்கர், நம்முடைய கலங்கரை தீபமே அவர் தான். வழிகாட்டுகிறவர், வழி நடத்துகிறவர். கடற்கரையில் அந்த கலங்கரை தீபம் விளக்கு இருக்கும் பாருங்க. கடல்ல மீன் பிடிக்க போறவங்களுக்கு அது வழிகாட்டும். இங்கே கரை இருக்கிறது, இந்த இடத்துல திரும்பலாம். கரையில இயேசு நிற்கிறார், கலங்கரை விளக்காய். ஹல்லேலூயா. அவர்தான். இயேசுவை பாருங்கள். அதுதான் நம்ம மெடிடேஷன்ல கேட்டோம். ஆமென். அவங்க இயேசுவை பார்க்கிறாங்க. கரையிலே இயேசு நின்றார். இயேசுவை பார்க்கிறார்கள். இயேசு வண்டை வருகிறார்கள். இயேசுவினிடத்தில் அவங்க வந்தபோதுதான் அவர்களுக்காக அவர் என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்பதை அவர்கள் கண்டார்கள். ஆமென். ஆண்டவர் இந்த வார்த்தை தருவதற்கான முக்கியமான காரணம் என்னவென்றால், எந்த அளவுக்கு ஆண்டவரோடு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. அதுதான் அந்த ப்ராமிஸ் சர்வீஸ்லேயே சொல்லப்பட்ட வார்த்தை. க்ளோஸ்னஸ் டு காட் ரிவீல்ஸ் வாட் ஹி ஹேஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் அஸ். ஆண்டவரோடுள்ள நெருக்கம் அவர் நமக்காக என்னென்ன ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதாய்
இருக்கிறது. சாமுவேலுக்கு சவுல், இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுல் கொஞ்சம் கூட நினைச்சிருக்க மாட்டார், என்ன சாமுவேல் எனக்காக ஒரு பெரிய விருந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாருன்னு. அவர் யோசித்திருக்க கூட மாட்டார். அவர் வந்தது கலக்கத்தோடு, காணாமல் போன கழுதை கிடைக்குமா கிடைக்காதா இது விசாரிக்கிறதுக்காக வரார். அப்படி வரும்போது சாமுவேல் சவுலை அழைத்து கொண்டு போகிறார். தன் பக்கத்திலேயே வைத்திருக்கிறார். பக்கத்திலேயே வைத்துட்டு இருக்கும்போது திடீரென்று வேலைக்காரனை பார்த்து, நான் உன்கிட்ட ஒரு போர்ஷனை ஒதுக்கி வைக்க சொன்னேன்ல, அதை எடுத்துட்டு வான்னு சொல்லும்போது அதை எடுத்துக்கொண்டு சவுலுக்கு முன்பாக வைக்கிறாங்க. வச்சதும் சாமுவேல் சொல்றாரு, 1 சாமுவேல் 9வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சமையல்காரன் முன்னம் தொடையையும் அதனோடு இருந்ததையும் எடுத்துக்கொண்டு வந்து அதை சவுலுக்கு முன் வைத்தான். அப்பொழுது சாமுவேல், இதோ இது உனக்கென்று வைக்கப்பட்டது, இதை உனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு, இதை எனக்கு முன்பாக வைத்து சாப்பிடு. நான் ஜனங்களை விருந்துக்கு அழைத்தது முதல் இதுவரைக்கும் இது உனக்காக வைக்கப்பட்டிருந்தது. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கென்று வைக்கப்பட்டதை நான் அடையணும்னா, அது எனக்கு சொந்தமாகணும்னா, நான் யாரை நெருங்கணும் தெரியுமா? இயேசுவை நெருங்கணும். நீங்க எவ்வளோ காரியத்துக்கு என்னெல்லாமோ முயற்சி எடுக்கிறீங்க. இந்த காரியத்துக்கு எடுத்த முயற்சி என்ன? எடுத்த பயிற்சி என்ன? இதுதான் இன்னைக்கு கேள்வி. இயேசுவோடு நெருங்க அதுக்கு நம்ம என்ன எஃபர்ட் எடுக்கிறோம், என்ன கிரயம் செலுத்துகிறோம், என்ன முயற்சி எடுக்கிறோம்? ஹல்லேலூயா. நம்ம அதாவது அவரா நம்மளை இழுத்துட்டு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்க்க, நான் எவ்வளோ நாள் தான் ஒன்றை இழுக்கிறதுக்கு, நீ என்னைக்கு என்ன பிடிக்க போற? நான் அவரை கண்டேன். உன்னத பாட்டில் நம்ம கேட்டோமே 2 வாரத்துக்கு முன்னாடி. அவரை கண்டது நான் அவரை எப்படி பற்றி கொண்டேனா, விடாமல் என் தாயின் வீட்டில், என் தாயின் அறையில் என்னை கொண்டு வந்து விடும் வரைக்கும் நான் அவரை விடாமல் பற்றி கொண்டேன். அதாவது ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார் தெரியுமா? என்ன விடு, நான் போகணும் அப்படின்னு அவர் சொல்ல விரும்புகிறார். அவர் போறதுக்காக அல்ல, அப்படி ஒரு பிடி நம்ம பிடிக்கணுமா. யாக்கோபை பார்த்து சொல்வார், பொழுது விடுகிறது, நான் போகட்டும், விட மாட்டேங்கிறான். யாக்கோபு பூச்சி, அவருக்கு தெரியாதா? ஆமென், ஹல்லேலூயா. பூச்சியை அடிக்கிறதுக்கு பேட்டில இருந்து என்னெல்லாமோ இருக்கு. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவருடைய பிரசன்னத்தில் பர்வதமே புகையுமா. அப்படிப்பட்டவர் பிடி கொடுக்கிறார். யாக்கோபுக்கு பிடி கொடுக்க, யாக்கோபு என்ன விடு, நான் போறேன். இது அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இப்ப நம்ம கிட்ட எப்படி சொல்ல வேண்டியிருக்குன்னா, தயவு செய்து என்ன புடின்னு சொல்ல வேண்டி இருக்கிறது. ஆனா ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, என்ன விடு, ஓர பிடிக்காத, ரொம்ப பிடிக்காத, இருக பிடிக்காத. ஆண்டவர் அவருடையவர்களிடத்துல இதை எதிர்பார்க்கிறார். நமக்கு என்ன தேவை? ஆண்டவரோட நெருக்கம் அல்ல தேவை, நம்முடைய வாழ்க்கையில பெருக்கம் நமக்கு தேவையா இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு அதை செய்வேன்னு சொன்னீங்களே, இதை செய்வேன்னு சொன்னீங்களே, அப்படி சொன்னீங்களே, இப்படி சொன்னீங்களே. இதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை ஆண்டவர் சொல்லல. கரையிலிருந்து ஆண்டவர் கேட்கவே இல்லை, ஜனங்கள்கிட்ட சொல்லவே இல்லை, சீஷர்கள்ட்ட. இங்க பாருங்க, நான் உங்களுக்காக என்னெல்லாம் வச்சிருக்கிறேன் பாரு, வா, இப்படி கூப்பிட்டார் ஆண்டவர். கூப்பிடவே இல்லை. உங்ககிட்ட ஏதாவது இருக்கா அப்படிதான் கேட்டார். ஏதாவது இருக்கான்னு கேட்கிறார். ஒன்றும் இல்லைன்ட்டாங்க. எப்படி இருக்கும்னு கேட்கிறார். எப்படி இருக்கும்? இங்கே பாரு, என்ன விட்டுட்டு நீ ஒன்று தேட போற பார்த்தியா? நம்ம பல நேரத்தில் நமக்கு நேற்று இரவு செய்தியில் இதை நம்ம கேட்டோம். பேதுருவுக்கு இந்த மீன் பிடிக்கிறது ரொம்ப கம்ஃபர்டான சோன். அதை விட்டுட்டு தான் வந்தார். இப்போ அவருக்கு அழைப்பு இருந்தாலும் தேவை பெருசாக இருக்கு. அப்போ பேதுரு நினைச்சார், தற்காலிகமாக அழைப்பை கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம பழைய லைஃபுக்கு போகலான்னு சொல்லிட்டு திரும்ப போறார். போய் அவர் நினைச்சாரு, நம்ம போனால் எப்படியும் கிடைக்கும். ஏன்னா அதில் ஒரு எக்ஸ்பர்ட். ஆண்டவர் சொல்லுவார், நீ தூண்டில் போட்டு ஒரு மீனை பிடி, முதல் மீன் வாயில் என்ன இருக்கும்? ஒரு வெள்ளி பணம். தூண்டில் போட்டு பேதுரு மீனை பிடிச்சாரா இல்லையா? பிடிச்சார். அவருக்கு தூண்டில் போட்டும் பிடிக்க தெரியும், வலை போட்டும் பிடிக்க தெரியும், மீனை பிடிச்சா எங்க வெட்டணும்னு தெரியும். அதனாலதான் மனுஷன் காதை வெட்டினார். அது வெட்டி பழக்கம். மீன் சைடு அப்படி வெட்டி பிடிச்சதும் காதை ஒரு வெட்டு விட்டா 2 காதையும் வெட்டி இருப்பார். அதுக்குள்ள ஆண்டவர் ஸ்டாப் பண்ணிட்டார். எல்லாமே தெரியும். அப்ப எல்லாம் தெரிஞ்சது நமக்கு கம்ஃபர்ட் சோன்.
எல்லாம் தெரிந்தது வந்து அதனால தான் நமக்கு கொஞ்சம் ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு தேவை பெருசாகும் போது நம்ம எதை நோக்கி திரும்ப ஆரம்பிப்போம் அப்படின்னா, எது நமக்கு தெரியும், எது நமக்கு கைகூடி வரும், அப்படி திரும்ப ஆரம்பிப்போம். ஆனால் ஆண்டவர் அவர்கள் எப்படி நடத்துவாருன்னா, அறியாத வழியில் குருடரை அவர்கள் அறியாத வழியில். இதுதான் வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயர். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல இந்த வேர்டு. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை உனக்கு எங்க தரதுக்கு சித்த வைத்தார் தெரியுமா? வனாந்திரத்தில். எல்லாம் இழந்து ஒண்ணு இல்லைங்கிற நிலையில ஒரு தேவ பிள்ளையை கர்த்தர் கொண்டு வருகிறார் என்றால், அந்த வனாந்திரத்தில் கர்த்தர் புதிய காரியத்தை, பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? ஆமேன். வனாந்திரம் என் வாழ்க்கையில கர்த்தர் அனுமதிக்கிறார் என்றா, நான் சொல்லுவேன், என்ன கேட்ட சொல்லுவேன், எங்க அப்பா டேஸ்ட் பண்ணாத ஒண்ண என் லைஃப்ல டேஸ்ட் பண்ண வைக்க போகிறார். உன் பிதாக்கள் அறியாத மன்னா. ஹல்லேலூயா. என்ன பர்சனலா ரொம்ப பலப்படுத்தின வார்த்தை இது. ஆமென். பிதாக்கள் அறியாத மன்னா. இதுக்கு முந்தின அதனால முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தை, அதனால தான் ஆண்டவர் வந்து ஒரு ட்ராக்கை போடும்போது ஆண்டவர்கிட்ட நீங்க ட்ராக்கை மாத்திராதீங்க, அந்த மேப்பை கையில வாங்குங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே நடத்துற, ஓகே, ஏதோ ஒன்று பெஸ்டா தரப்போறார், சிறந்ததை. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர். சொல்லுங்க. வாக்கு தந்தவர், வாக்கு தந்தவர், ஏமாற்றங்கள். அவர் நயங்காட்டி அழைப்பார், ஆனா ஏமாத்த மாட்டார். ஆமே. அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்லிட்டு செய்ய முடியாம போறதுக்கு அவர் அரசியல்வாதி எல்லாம் கிடையாது. அவர் ஏமாற்றவே மாட்டார். அவர் சொன்னது அந்த ஒரு உறுப்பு கூட மாறாம நிச்சயம் நிறைவேறும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு செய்தியில முக்கியமா நம்ம பார்க்க போகிறது, எப்படி ஆண்டவர்கிட்ட நெருங்க நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், நெருங்கினவர்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்கள். இதை 21வது அதிகாரத்திலிருந்து நம்ம வேகமாக தியானிக்க போகிறோம். பந்தி இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் செய்தியை முடிக்கணும். எனவே நீங்கள் எல்லாருமே விழிப்புடன் கவனிக்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். விழிச்சிட்டீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இல்லைன்னா எனக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ல உங்களை எழுப்ப வேண்டி இருக்கிறது. ஆமென். ஆனால் நீங்கள் யாரும் தூங்கலை, நீங்கள் வந்து அப்படியே கண்களை மூடி அப்படியே கேட்டுட்டு இருக்கிறீங்க, அது தெரியுது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இயேசுவின் இடத்துல நெருங்க நிறைய காரியங்கள் ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நமக்கு பரவலாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாமே தியானி. அதாவது நான் எதுக்காக பைபிளை நான் என்ன தேடுறேன் அப்படிங்கிறத ஆண்டவர் பார்ப்பார். பைபிளில் நான் என்ன தேடுகிறேன், இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு காரியத்துக்கு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு வீட்டில் திருமணம் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஒரு அலைன்ஸ் வருது. இது கர்த்தருக்கு சித்தமா இல்லையா என்பதை அறிய ஜோம் பண்ணிட்டு எங்கே தான் தேடுவாங்க தெரியுமா? தப்பு கிடையாது, எல்லா காரியத்தை தேடும். ஆனால் இதையும் தாண்டி நான் பைபிளில் என்ன தேடுறேன் அப்படிங்கிறத கர்த்தர் பார்ப்பார். நான் வேதத்தில் இயேசுவை தேட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிட்டுன்னா, ஆவியானவருடைய கிரியை இருக்கு தெரியுமா? ஏன்னா இதை நான் டேஸ்ட் பண்ணதுனால சொல்கிறேன். எப்படி டேஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு வந்து அப்போஸ்தலர் 8 வந்து இந்த கந்தாகிய ராஜஸ்ரீயின் மந்திரி வந்து ஏசாயா 53 அப்படி படிச்சுட்டே இருக்கிறார். அப்போ ஏசாயா இப்படி பைபிளை கொடுக்கப்படல, எல்லாமே சுருள நிருபமாக தான் இருந்துச்சு. அவர் படிச்சுட்டு இருக்க திரும்ப படிச்சுட்டே இருக்கிறாப்புல. அதில் யாரை சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசுவை சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் படிக்க ஒருத்தருக்கு சும்மா இருக்க முடியல. யாருக்கு தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட்டுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு. அவர் உடனே பிலிப்போ, நீ போ அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் அப்படி சொல்லிட்டு என்ன ஃபோர்ஸ் பண்ணி ஓடி போய் ரதம் பக்கத்தில் வந்து நிற்கிறார். யார்? பிலிப். அப்போ பைபிளை வந்து பரிசேயர்கள், வேதபாரர்கள் எல்லாம் படிக்கிறாங்க. அப்போ சும்மா இருக்கிற ஆவியானவர் ஊரு பேர் தெரியாதுன்னா ரட்சிப்புக்கும் தனக்கும் சம்பந்தமே இல்லாத கந்தாகி ராஜஸ்ரீயின் மந்திரி எடுத்து
ஆமென். அவர் நம்ம அக்கிரமங்கள் நிமித்தம் நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு இப்படி படிச்சுட்டே இருக்கும்போது ஆவியானவர், அப்போ கிறிஸ்துவ ஒருத்தங்க வேதத்தில் தேட ஆரம்பிக்கிறாங்கன்னா ஆவியானவர் அசைவாடுவார். ஆவியானவர் அசைவாடுகிறார்னாலே ஆழத்தில் இருக்கிற இருள் கூட இல்லாம போகும். ஹல்லேலூயா. ஸோ பைபிளில் நம்ம நிறைய தேடுறோம், வாக்குத்தத்தங்களை தேடுகிறோம், ஆலோசனைகளை தேடுகிறோம், எல்லாத்தையும் தேடுங்க. அதையும் தாண்டி ஆமென் ஜீசஸை தேடணும். ஏன்னா வார்த்தை தான் என்னவா மாறி இருக்கிறது தெரியுமா? மாம்சமாய் மாறி இருக்கிறது. அதுதான் தாவீதினுடைய தேடல். உடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்றார். அதனால் பைபிள் நீங்க படிக்கும் போதே, ஆண்டவரே ஹல்லேலூயா, உம்முகம் பார்க்கணுமே, உம்மழகை ரசிக்கணுமே. ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும், அவருடைய அழகை ரசிக்கணும்னா நீங்க எங்க தெரியுமா பார்க்கணும்? இந்த கண்ணாடியில பார்க்கணும். தாவீது சொல்றார்ல, நான் விழிக்கும் போது உமது சாயலால், அவருடைய சாயல் தான் அங்க இதுல நான் அப்படியே திருப்தியாவேன். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் இது இந்த வார்த்தை சங்கீதம் 17 இருக்கு. சங்கீதம் 139 சொல்ற, நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே இருக்கிறேன். ஆமென். உடைய ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள். நான் விழிக்கும் போது இன்னமும் மண்டையிலே, நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. ஆமென். இப்படிதான் தாவீது ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருந்தது. அவரை தேடும். ஆமென். அவரை தேடுகிறவர்களுடைய இருதயம் வாழும். அது வாழும். ஆமென். என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். ஆமென். ஆண்டவர் அதிகமா தேடணும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 21வது அதிகாரத்தில் இயேசு வண்டையில நெருங்கும்படியாய் ஆமென் ஆவியானவர் நம்ம கற்றுத்தருகிற 5 காரியங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம மெடிடேஷன்ல கேட்டதுதான், கரையில் நிற்கிற இயேசுவை பாருங்கள். இயேசுவை பாருங்கள். ஆமென். 21வது அதிகாரம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவர் இயேசு என்று சீஷர்கள் அறியாது. அதாவது அவரை குறித்து இன்னும் அவங்களுக்கு சரியான வெளிச்சம் இல்லை, இருந்தாலும் அவர்கள் இயேசுவை பார்த்தார்கள். ஆமென். அதாவது இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். உங்க கண்களை ஏறெடுத்து பாருங்கள். கண்களை இயேசுவை, இயேசு எப்படிப்பட்டவரோ இதுதான் சகேயுவுக்கு தெரிஞ்சது. இயேசு வரார், இவர் எப்படி பட்டவரோ. அதனால அவன் என்ன தீர்மானிச்சு, அவரை என்ன செய்யணும்? பார்க்கணும். நீங்க ஏதாவது சீஷர்கள் எங்க இருக்கிறாங்கன்னா 200 முழம் தூரத்தில் இருக்கிறாங்க, கடல்ல இருக்கிறாங்க. இயேசு கரையில் நிற்கிறார். இவங்களுக்கு இடையில 200 முழ தூரம் இருக்கிறது. அப்போ இந்த டிஸ்டன்ஸை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு இயேசு தம்மண்டை இவர்களை கொண்டு வரணும். இனிஷியேட் எடுக்கிறது, அதாவது இதுக்கான முயற்சி எடுக்கிறது ஃபுல்லா யார் அப்படின்னா ஜீசஸ் தான். பட் நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டிய காரியங்களை ஒன்றுதான். கண்களை எங்க பார்க்கணும் அப்படின்னா, இப்போ என்னெல்லாம் இருக்கு இவங்களை சுத்தி? கடல் இருக்கிறது, வலை இருக்கிறது, படகு இருக்கிறது. ஆமென். கரையில இயேசு இருக்கிறார். இவங்க இரவுல மீன் பிடிக்க போறாங்க. வேதம் 3வது வசனத்தில் சொல்லுகிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ராத்திரியில் அவங்க ஒருவேளை மீன் பிடிச்சா இவங்க யாரை பார்த்திருக்க மாட்டாங்க தெரியுமா? கரையில் இருக்கிற இயேசுவை பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு உங்க கையில ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையை கத்த தருவதற்கான காரணத்துல ஒன்று என்ன தெரியுமா? நீங்க பார்க்க வேண்டியவரை பார்க்க வேண்டும் என்பதற்காக. கண்கள் இயேசுவை பார்க்கட்டும், இயேசுவை பார்க்கட்டும். உங்கள் கண்கள் இயேசுவை பார்க்குமானால் அவர் ஆயத்தம் பண்ணினதை நிச்சயமாய் பார்க்க வைப்பார். ஆண்டவரிடத்துல நெருங்கிறதுக்கு நாம கண்களை ஏறெடுக்கணும். கண்களை ஏறெடுக்கணும்னு அதன் அர்த்தம் என்ன? நான் ஒன்றை பார்த்துட்டு இருக்கிறேன், இப்போ என் கரையில் நிற்கிற இயேசுவை பார்க்கணும்னா இதை விட்டு என் பார்வையை திருப்பி அவரிடமாய் செலுத்த வேண்டும்.
ஆமேன். வலையும் போட்டையும் ஆமேன் கடலையும் பார்த்துட்டே இருந்ததை விட்டுட்டு இப்போ யாரை பார்க்குறாங்க அப்படின்னா இயேசுவை பார்க்குறாங்க. அப்போ ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசு ராத்திரியே கரையில் வந்துட்டார். கரையில் வரும்போது, கரையில் வர்றதுக்கு முன்னாடி இவங்க எங்கே போயிட்டாங்க தெரியுமா? கடலுக்கு போயிட்டாங்க. இவங்க கடலுக்கு போறாங்க. இயேசு கரையில் இருந்து என்னெல்லாம் அப்பத்தை சுட்டு வைக்கிறார், அப்புறமா மீனை ரெடி பண்ணி வைக்கிறார். ராத்திரியில் அவர் கிரியை செய்கிறார். இவங்க ராத்திரியில் ஒண்ணுமே பிடிக்கல, ராத்திரி நேரத்தில் இவங்க ஒன்றும் பிடிக்கல, அவர் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறார். பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஹல்லேலூயா. சிலர் யோசிக்கிறாங்க, நான் இவனி வீட்டில் போய் தானே ரெடி பண்ணணும் பிரேக்ஃபாஸ்ட். இவர் பிரேக்ஃபாஸ்டே தந்தூரி ஃபிஷ். அப்போ ஆண்டவர் தரதெல்லாம் பெஸ்டா தருவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு போய் ட்ரை பண்ணாதீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. ஆண்டவர் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிற ராத்திரியில. அவர் என்ன செய்யறாருன்னே நமக்கு தெரியாது, விடியற் காலம் ஆகும்போது தெரியும். ஆமேன். ஆண்டவர் ஆரோன்ட்ட கோலை வைக்க சொல்லுவார். ராத்திரியில் அங்கே ஒரு கிரியை நடக்குது. விடியற்காலம் ஆகும்போது பார்த்தார்கள். ஆமேன். சில ராத்திரி நமக்கு ஒண்ணுமே இல்லாதது போல இருக்கும். ஆனா தேவனை சார்ந்திருக்கிற தேவ பிள்ளைக்கு தெரியும், கர்த்தர் ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஏதோ ஒன்றை. ஹல்லேலூயா. உங்க கைகள் கூறுகவில்லை, உம்மால் கூடாததேது. உங்க கைகள் ஆமென், உம்மால் கூட. இந்த சீஷர்கள் அவரண்டை நெருங்க அவங்க முதல்ல செஞ்சது இயேசுவை பார்த்தார்.